KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் சாச்சனா அவர்களை வைத்துக் கொள்வ உட்கார வச்சுக்கிட்டே சோத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் புலம்பும் போது சாச்சனா அவர்களுக்கு பிக் பாஸ் ராபின் உட்டாக மாறி வீட்டில் பசி ஆறதுக்காக தன்னுடைய கேர்ள்ஸ் செட்ல இருந்து கிராசரியில 2 ஆளாக்கு எத்தனை டம்ளர் 2 டம்ளர் எத்தனை பேர் இருக்காங்க அத போட்டாங்களாம். அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில செஞ்சாங்களாம். அதையே ஆப்டர்ல கேர்ள்ஸ் டீம்ல போயிட்டு நான் இதை மனிதாபிமான அடிப்படையில செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சோ ஸ்வீட்டுன்னு வாங்கினாங்களா? எனக்கு புரியல. பிக் பாஸே எதிர்த்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்களா? எனக்கு புரியல. இப்ப இவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்க? ரிபல் மூட்ல இருக்காங்க. இப்ப பிக் பாஸ் கிட்ட சாப்பாடு வேணும்னு குரோசரின்னு கேட்டாவே பிக் பாஸே கொடுத்துருவாரு. அதுதான் எத்தனையோ சீசன்ல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமா, இந்த இன்னைக்கு கூட கடைசியில கொடுத்தாப்லையா? அப்புறம் எதுக்குடா இவ்வளவு தூரம் பிக்காலுக்கணும்? ஆஃப்டர் ஆல் ஆண்கள் டீம் நாமினேஷன் சச்சனாவை பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே. ஆடியன்ஸோடைய போல் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வாரம் வாரம் ஒரு வில்லங்கத்தை ஒண்ணு பண்றாங்கடா. அதுல எல்லாரும் ஒரே காஸ்டியூம்ல ஒரே கலர்ல போடணும்னாங்க. அதை கடைசி வரைக்கும் நான் பார்க்கல. அது இன்னைக்கு போட்டாங்கன்னா நாளைக்கு போடுவாங்களா, நாளைக்கு போடுவாங்களா? மஞ்சரி இந்த அந்த கேப்பையே போடலன்னு சொல்லிட்டு கேப்பையில இருந்து ஒரு கயிறை உருவிட்டாங்க. அதே ஒரு காரணமா காட்டி உன்னை உருவிட்டாங்க. அது கரெக்ட் தான், நியாயம் தான். அருண் அதை போட்டுதான் சுத்தி இருக்கணும், அதை போடல. அவர் இப்படி கும்பிட்டது எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வார்த்தைகள் சொன்னாங்க. டிஸ்மிசிவ் பிஹேவியர் அப்படின்னு. அது எனக்கு ஒரு டிஸ்மிசிவா இருந்துச்சு அப்படின்னு. இதுல என்னங்க டிஸ்மிசிவ்? கையெடுத்து கும்பிடாது. ஜாக்லின் கால் எழுதுறது மட்டும் டிஸ்மிசிவ் நீங்க, அப்ப இது எப்படி அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அருணுக்கு how do I tell you அப்படின்ற மொமெண்ட்டை என்னால பார்க்க முடியும். சவுண்ட் வந்தாங்க, மஞ்சரியே பிடிக்கிட்டாங்கன்னா நான் வீட்டுல எவ்வளவு பேர் தவளத்து ரவுடி என்ன வாட் இஸ் திஸ் அப்படின்னு சவுண்ட் நேரா உள்ள வந்துட்டாங்க. பனிஷ்மெண்டே கொடுக்க மாட்டாருங்க இவரு. கொடுக்கறதெல்லாம் பனிஷ்மெண்டாவே தரலங்க, என்னங்க இது அப்படின்றாரு. இன்னைக்கு சரியான மோக் மொமெண்ட், வேஸ்டட் மொமெண்ட் இருந்துச்சு இன்னைக்கு. ஆமா, அப்பெல்லாம் இல்லையா? அவரெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. ஐயோ, எப்பவும் நம்ம சொல்றத சரின்னு வாங்களே எல்லாரும். அது வெளியில இருக்கிற ஆடியன்ஸ், செட்டப் ஆடியன்ஸ், உள்ள இல்ல தங்கம். எதுக்கு நின்னாப்ல, எதுக்கு பேசினாப்ல, அடுத்த கடைசியில நீங்களே சொல்றீங்க அதனால நான் போய் உட்காந்துறேன் அப்படின்ட்டு போய் உட்காந்துட்டாப்ல. எதுக்கு அப்புறம் போய் உட்காந்தாப்ல ஒன்னும் தெரியல. அடுத்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த கலர் சொல்றதுன்னு சொல்லிட்டு இவங்களாவே ஏதோ ஒண்ணு வைப்பாங்களா, அதுக்கு அவங்க வைப்பாங்களா, அப்புறம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களே ஒட்டுவாங்களா. ஹிஸ்டரி, அதாவது மொத்தமே எஸ்டிடி வரலாறு. முகலாயர் தான் யாருன்னு கூட தெரியுமான்னு தெரியல ஜாக்குக்கு அடுக்கும் போது. அதிசயமா ஜாக்கு பாய்ஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க, சவுண்டு பாய்ஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்ன நடக்குது இன்னைக்கு? என்னாச்சு ஜாக்கு? உங்களுக்கு உடம்பு கிடந்து சரியில்லையா? என்னடா கண்ணா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இத கூட விடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாய்ஸுக்காக கேமரா முன்னாடின்னு கேட்டுக்கிறாங்க ஃபுட்டு. அவங்க அதுதான் சொல்றேன், தேதியெல்லாம் உப்பே கொடுக்க கூடாதுன்னு பிளான் பண்ண வைக்கிறா நீங்க. இன்னைக்கு எனக்கு தரமான சம்பவமா ரயன் சௌந்தர்யா கிட்ட பேசுறத நான் பாக்குறேன். சௌந்தர்யா மறுபடியும் சச்சனா அவர்களை வம்புக்கு இழுக்கிறதும், சச்சனா அவர்கள் பேசும்போது காதல் இப்படி கையை வைப்பதும், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அத ஜாக்லின் ஐயோ சனிக்கிழமை நாளைக்கு, இன்னைக்கு நான் வாயை திறக்கலாம், நாளைக்கு விஜய் சேதுபதி சார் அன்னைக்கு சச்சனாவை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீ என்ன வாயை பக்கத்துல இருந்தா நீ எதுவும் பேசலையா அப்படின்னு மறுபடியும் கேட்டுறாரு. நான் இந்த வாட்டி உசாருன்னு சொல்லி சவுண்டை அகைன்ஸ்டா ஜாக்லின் இப்படி பண்றது தப்பு, சவுண்டு இப்படி பண்ணாத சவுண்டு அப்படின்னா சவுண்டு நீ பண்ணல இல்லையா அப்படின்னு நான் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. சவுண்டுக்கு சூப்பர் குவாலிட்டிடா. சவுண்டு பண்றதெல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீ சூப்பர். நீ தப்புன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா டப்புன்னு ஆயிரும். அதனால ரயான் இன்னைக்கு டப்புன்னு மூஞ்ச அடிச்ச மாதிரி 2 விஷயம் சொன்னாப்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரயான் பண்ணதுல எனக்கு உருப்படியான சம்பவம். ஒண்ணு, நான் பேசிட்டு இருக்கும் போது என் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தியே, அது உனக்கு கரெக்டா தெரிஞ்சா? அது ரெஸ்பெக்டா? அதே மாதிரி ஒருத்தங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த கன்வே பண்ணும்போது மூஞ்சில ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு நக்கலா தெரிய, இதெல்லாம் ரெஸ்பெக்டா? அப்ப நீ யாரும் கொடுக்கணும்னா உனக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டேன்.
அதுவும் நல்லா எடுத்த உடனே 3 லட்சம் மாதிரி தான் 2 பேசலாம். முதல் இடத்துல என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தியே, அது மட்டும் ரெஸ்பெக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் எடுத்தாங்க. அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மரா கேர்ள்ஸ் டீம் வந்து மஞ்சரியை செலக்ட் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா அந்த மொத்த ஸ்கூல் டாஸ்க்லயும் மஞ்சரி வந்து உசுர கொடுத்து டாஸ்க பண்ணாங்க. மஞ்சரி வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆயிட்டாங்கன்னா பேசிக்கலி வந்து அது ஒரு இது வரைக்கும் பிக் பாஸ்ல அன்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது ஒரு நம்ம அன்ஃபேர்னு சொல்லலாம். மஞ்சரி அவர்களுக்கு ஓட்டுகள் இல்லை, கம்மியா தான் இருக்கு. மஞ்சரி அவர்களுக்கும் ரியா அவர்களுக்கும் தான் ஓட்டுகள் கம்மியா இருக்கு, என் தலைவி ரியா த ரிவ்யூவர். ஓகேவா? என்ன விஷயம் அப்படின்னா பேசிக்கலி நம்ம மக்களுடைய அந்த ஓட்டு போடுற ஒரு தாட் ப்ராசஸ், சோசியல் மீடியா மக்களுடைய ஓட்டு போடுற தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கேர்ள்ஸ் டீம் வந்து மஞ்சரியும், பாய்ஸ் டீம் வந்து விஷாலையும் வந்து செலக்ட் பண்ணது எனக்கு புரியல. விஷால் என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா பண்ணாரு? அப்ப ஆக்சுவலா விழா கமிட்டியா பாய்ஸ் டீம்ல இருக்கு. கேர்ள்ஸ் டீம் எப்படி இருந்துச்சோ விழா டீம் கமிட்டி பாய்ஸ் டீம்ல இருக்கு. அது எல்லாம் அது என்ன 2 டீம்ல இருக்கதான் செய்யுது விழா கமிட்டி. முத்துவுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக விஷால் பக்கம் திருப்பின மாதிரி இருக்கு. ஏன்னா புது கேப்டனா விஷால் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஷால் நிறைய பேருக்கு அங்க பெட்டா இருக்கிறாப்ல அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. நிறைய பேர் அப்படியே ஒரு மாதிரி அவர் சேனலுக்கே பெட்டு, அதெல்லாம் நிறைய பேர். நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம். ப்ரொடியூசர் ஜி கமெண்ட்ஸ். ஜோ ப்ரோ, நைட் ஜெஃப்ரி அண்ட் விஷால் சௌந்தர்யா ஜாக் ரயான் வாக்கிங் பண்ணாங்க. அந்த வீக்கெண்ட்ல கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரண்யா பூபதி நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன், இந்த வாய்ஸ் மாதிரி ஜெஃப்ரி பேசுனது எல்லாமே. இப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கிறது மக்களே. நான் ஒரு விஷயத்த மார்க்கிங்னா இது ஃபன்னுன்றீங்க, நான் ஒரு விஷயத்த ஃபன்னுன்றீங்கன்னா ஃபன்னு சொல்றேன்னா அதை மார்க்கிங்ன்றாங்க. இப்ப நீங்க என்னுடைய இதை கேட்டீங்கன்னா அது மார்க்கிங். ஆனா நீங்க அவங்க கிட்டயோ இல்ல சௌந்தர்யாவே நேர்ல பார்த்தா கூட அதை ஃபன்னா எடுத்திருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம எதை நம்பி நம்ம இதுக்கு வந்து நம்ம போராடுறது? இதை நம்பி எப்படி விஜய் சேதுபதி இதை கேட்பாரு நீங்க நினைக்கிறீங்க? சௌந்தர்யாவை பற்றி கேவலமா பேசின விஷாலையே லைட்டா பேசிட்டு நீங்க சௌந்தர்யா தான் சொன்னீங்கன்னு சொல்லி ஓரம் கட்டிட்டு போன விஜய் சேதுபதி சார் தான் நம்ம பார்த்தோம். அது எப்படி ஒரு சனிக்கிழமை கேட்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜோப்ரோ, மஞ்சள் கேம் எப்படி முத்துவுக்கும் ஆனந்திக்கும் அள்ளு விட்டுருச்சு. மஞ்சள் கேம் நல்லா ஆடினாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல ஐவிஎஸ். ஆனா ஆனந்திக்கு அள்ளு விட்டுரும். அது ஆனந்திக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அந்த தமிழ் இந்த இதை வச்சுதான் ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்கு போட்டியா மஞ்சரி வந்தது வந்து ஆனந்திக்கு அள்ளு விட்டுது. முத்துவுக்கு அள்ளு விட்டுருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா முத்துவே ஆளை காணோம் இந்த வாரம். ப்ரோ, அந்த கலர் கோட் ப்ளூன்னு டிசைட் பண்ணி டாஸ்க கேர்ள்ஸ் டீம் போட்டு முடிச்சுட்டாங்க. சௌந்தர்யா போட்டிருந்ததுல எங்கப்பா ப்ளூ இருந்துச்சு? ஜாக்லின் போட்டிருந்தா எங்கப்பா ப்ளூ இருந்துச்சு? நல்லா விளையாடின ராணவ், வர்ஷினி ஒர்ஸ்ட் பிளேயரா? அன்ஷிதா, ரஞ்சித், ரயன், தர்ஷிகா இவங்கெல்லாம் அதிபயங்கரமா விளையாடினாங்களா? ஆமா தானே? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, எங்களுக்கு தெரியலையே. மணிகண்டன் ஜி சொன்னா எங்களை திட்டுறாங்க மணிகண்டன், அதுதான் உண்மை மணிகண்டன். ஹாய் ப்ரோ, தர்ஷிகா பெஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணும்போது ஜாலியா ஏத்துக்கிட்டானுங்க. பட் இன்னைக்கு ஜாக்க ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னதை தாங்கிக்க முடியல. என்னத்த பண்றதுமா, இந்த உலகம் இப்படிதான். ராணுவ மைண்ட் வாய்ஸ், நான் ஒன்னும் பண்ணல, ஹவுஸ்மேட்ஸ் தான் ராணுவ பெரிய ஆளாக்கிட்டாங்க. ராணுவ மைண்ட் வாய்ஸ், நான் ஒண்ணுமே பண்ணலங்க, ஹவுஸ்மேட்ஸ் தான் ராணுவ பெரிய ஆளாக்கிட்டா. ஆனந்தி அண்ட் பவித்ரா ஏன் எப்பவுமே அழுகுறாங்க? இஃப் தே டிடன்ட் வின் தி கேம் ஃபீல் இரிட்டேட்டட், ப்ளீஸ் சென்ட் them out. நான் முடியல, என்ன பண்றது காதர்? அழுகிறது அவங்களோட எமோஷன். நாங்க அழக்கூட கூடாதான்னு கேட்பாங்க காதர். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு போராட்டம் தான் வெடிக்கும், பாத்துங்க. லாஸ்ட் வீக் அவ்வளவு क्वेश्चंस கேட்டாங்க விஜய் சேதுபதி சார். இந்த வீக் கேர்ள்ஸ் கேட்பாங்களா யோசிக்கும் போது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க என்னென்னலாம் ஃபீல் பண்றீங்களோ அது எதையுமே செய்ய மாட்டாருன்னு நினைச்சீங்க காதர். அது அவர் ஒரு புது கோணத்துல இந்த வாரத்தை அவர் அணுகிட்டு போவார். Cornering someone will make only them popular. Rana was actually irritating, but he has sympathy because he is cornered. Irritating தான் டூ மச்சா கொஞ்சம் பண்றாப்ல, அதாவது ஒரு ரோல நார்மலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்றாப்ல, அதுல மாற்று கருத்து இல்லை. பட் இருந்தாலும் நல்லாதான் இருக்கு, ஒன்றும் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இல்லை. பட் ஓகே, ஆனா கார்னர் பண்ணி அவங்க ஹீரோ ஆக்கிடுறாங்க. அது காலகாலமா இருக்கிறது தான் மாலதி ராஜேஷ். ஐயா ஜோ, சௌந்தர்யா ஃபைனல் போவது கஷ்டம். நோ நோ ஓம் நமச்சிவாய, நீங்க வேற. ஃபைனல் ஒன்று இருந்துச்சுன்னா அங்க விஷாலும் சௌந்தர்யாவும் இல்லாம நடக்க வாய்ப்பு இல்லை. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.